வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க்கை நிம்மதியுடன். இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள், ஆடி கிருத்திகை. நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இன்றைக்கி என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது நம்ம முருகனோட பாதார விந்தங்களில் முழுக்க முழுக்க சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா நம்ம ஆழ் மனசில் உள்ள என்ன எண்ணங்கள் இருக்கோ அதை முருகன் நிறைவேற்றி தருவார். நம்ம எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி கேட்க வேண்டியதே இல்லை. அதாவது நம்ம நினச்சதுக்கு மேலே ஒரு நல்லது நடக்கும். இப்போ இன்னைக்கு இந்த ஆடி கிருத்திகை நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். அதாவது சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாடல்கள் எழுதுறதுல ஆர்வம் அதிகம். அதுலேயும் சாமி பாட்டு எழுதுறதுன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு 10-12 வயசுலேயே சின்ன சின்ன பாட்டாக எழுதி பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ என்னோடய ஆழ் மனசில் நான் பாடல் எழுதணும், ஒரு கவிஞர் ஆகணும் அப்படிங்கிறது எண்ணம் எந்த நேரமும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அது முருகப்பெருமானோட பேர் அருளால் இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. அதாவது இப்போ அபூர்வ ஆடியோஸ் மூலமாக நான் கடந்த ஒரு 5 வருஷமாக பாடல்களாக எழுதிட்டு வரேன், கேட்டிருப்பீங்க. ஒரு 20-22 கவசம், போற்றி, இந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டுருக்கேன். அதுலேயும் குறிப்பாக முருகனை பற்றின பாடல்கள் அவங்க எழுத சொல்லி கேட்குறப்ப எனக்கு ரொம்ப அது காதில் தேன் பாய்ச்ச மாதிரி இருக்கும். அப்படியே அனுபவித்து எழுதுவேன். அப்போ முருகப்பெருமான் எனக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, என் கூடையே இருக்க மாதிரி, அதுவும் குழந்தை முருகனை என் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நினச்சிட்டு எழுதுவேன். அந்த பாடல் அருமையாகவே அமைஞ்சிரும். என்ன இப்போ அபூர்வ ஆடியோஸில் கேட்டாங்க, முருகனுக்கு ஒரு 10 பாட்டு எழுதி கொடுங்க, அதுவும் சிறுவாபுரி முருகனுக்கு அப்படின்னு கேட்டார் அபூர்வ ஆடியோஸ் ஜெகன். சரி, ரொம்ப சந்தோஷமாக எழுத ஆரம்பித்தேன். இது ஒரு 2-3 மாதம் முன்னாடியே இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் எழுதி அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதில் சிறுவாபுரி முருகனுக்கான பாடல்கள் 5 பாடல் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் குறிப்பாக ஒரு காவடி சிந்து, வள்ளி மகள் திணை புலத்தில் துள்ளி துள்ளி ஓடி அப்படின்னு வரும். அதாவது வள்ளி திணைப்புலத்தில் அப்படியே புள்ளினங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, என்ன அப்படியே முருகப்பெருமாளை தேடுற மாதிரி, அங்கே முருகன் அங்கே வர்றாரு. அப்போ தன்னோட அண்ணனை துணைக்கு அழைக்கிறாரு. இதை ஆடைமுகனை பார்த்த உடனே பயந்து போய் முருகனை கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே கோர்வையை கொண்டு அந்த பாட்டு. என்ன அதில் ஒரு ஸ்டான்ஸாக நான் எழுதியிருந்தேன். என்னன்னா, இப்போ அதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ திணைப்புலமாக உலகம், இந்த உலகத்தில் நம்ம படம் பதவி இதெல்லாம் தேடிக்கிட்டு நம்ம உண்மையான மெய்ப்பொருளான முருகனை மறந்துட்டோம். என்ன ஆனால் முருகன் நம்ம நல்லவங்களை அவர் செலக்ட் பண்ணி அவர் நம்மளை ஆட்கொண்டுக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பேராவை எழுதியிருந்தேன். அதில் இது இந்த பாடல் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது அப்புறம் மயில் வீடு தூது அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த 2 பாடலும் அதோடு சேர்த்து இன்னொரு ஒரு இதில் ஆல்பமில் ஒரு 3 பாட்டு, மொத்தம் 5 பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் காலங்காத்தால் வச்ச உடனே டக்குன்னு இன்றைக்கி ஆடி கிருத்திகைன்ன உடனே நான் அபூர்வ ஆடியோஸ்னு போட்ட உடனே இந்த வள்ளி மகள் திணைப்புலத்தில் வந்த உடனே எனக்கு உள்ள ஒரு சந்தோஷத்தை விவரிக்கவே முடியாது. என்னன்னா, நான் எப்படி நினச்சனோ, நான் அந்த பாட்டு எப்படி அமையும்னு நினச்சனோ அதே மாதிரி எடுத்திருந்தாங்க அபூர்வ ஆடியோஸில். அது வீரமணி கண்ணன் சார் இசையமைச்சிருந்தார். அதில் காயத்ரின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக பாடியிருக்கு. அதாவது உணர்ந்து பாடியிருக்கு. ஏன்னா அது கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுவும் மயில் வீடு தூது, அந்த 2 பாட்டுமே நல்லா இருந்தது. இதுக்கு நடுவில் அது குயில் மாதிரி அவங்க குரலுக்கு நடுவில் ஒரு மயில் கத்துற மாதிரி ஒன்று வரும். ஏன்னா அதுலேயும் இந்த தூது செல்லாயோவில் நீ போக மாட்டியாங்கிறப்ப அந்த மயில் ஊங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். என்ன இதெல்லாம் இது வந்தது. அப்புறம் இன்னொரு ஆல்பத்தில் ஒரு 3 பாட்டும் அப்புறம் ஆடியோஸ்லேயே போட்டாங்க. அப்புறம் சிறுவாபுரி முருகனுக்காக ஒரு பாடல் என்ன எழுதியிருந்தேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அப்புறம் நான் ரொம்ப நாளாக இதை வெளியிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பாட்டை. என்னென்னா, முருகனை பற்றின சாங்கு. அதாவது முருகனுக்கான 108 போற்றி
அது எப்படின்னா எல்லாம் வழக்கமாக 108 போற்றி எல்லா கடவுளை பற்றியும் வரும். இதில் நான் வந்து எழுதியிருந்தது என்னென்னா, திருக்குறளில் வர்ற வார்த்தைகளை மட்டும் வச்சு பிற வார்த்தை ஒன்று கூட கலக்காமல் ஒரு போற்றி எழுதணும் முருகனுக்காக அப்படின்னு நினச்சி எழுதினது. அதில் வந்து அகர வரிசைப்படுத்தியும் எழுதியிருப்பேன். அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதலான்னு ஆரம்பித்து பார்க்குறப்ப தான் திருக்குறளில் வந்து நிறைய இடத்துல வேல், வள்ளி இதெல்லாம் வந்ததே எனக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் தொகுத்து அந்த பாடல் பண்ணியிருந்தேன். அந்த பாட்டும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அதுவும் வந்து அபூர்வ ஆடியோஸில் வந்திருக்கு. என்னோட இந்த அபூர்வ ஆடியோஸ்னு போட்டு இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேட்டு உங்களோட கமெண்ட் எல்லாம் இதில் எனக்கு அனுப்புங்க. அபூர்வ ஆடியோஸ் அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுங்க. இதுலேருந்து நான் என்ன இதில் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து நான் அடைஞ்ச சந்தோஷம் வந்து முருகப்பெருமான் எனக்குள்ளே இருந்து அடைஞ்ச ஆனந்தம் அது. ஏன்னா எழுதுனது அவர் தானே என்ன. அதனால் நம்ம வந்து என்னன்னாலும் நீங்கள் இது ஒரு சின்ன அனுபவத்தை உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எத்தனையோ விஷயங்களில் வந்து ஆசையாக இருப்பீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும்னு. நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. முருகனை நல்லா கும்பிடுங்க, மனசார கும்பிடுங்க. என்ன மனசுக்குள்ளே அவரை வச்சு அவர் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நல்லா கும்பிடுங்க. நீங்கள் நினச்சதுக்கு மேலே அது நல்லா அமைகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி முருக பக்தர்கள் வந்து இந்த மாதிரி ஆடி கிருத்திகை மாதிரி ஒரு நல்ல நாளை தவற விட்டுறாதீங்க. இன்றைக்கி நல்லா உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் சாமி கும்பிட முடியுமோ, எவ்வளோ தூரம் பாராயணம் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் நீங்கள் முருகனுக்கு கூடவே இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இருங்க. முருகனோட பரிபூரண கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள்.